ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுமா? மினிஸ்டர்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்களா? அப்ப கரப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காதா? இதை பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். நான் உங்கள் சுதாகர். வெல்கம் டு ஜிஞ்சர் கப் டைரிஸ். நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசாம ஒரு நாள் கூட முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். நம்ம ஏதோ ஒரு வகையில அதை பத்தி பேசியோ இல்ல அது கூட பழகியோ நம்ம வாழ்க்கையில சைக்கலாஜிக்கலாவோ பினான்சியலாவோ என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்றதை யோசிச்சோ நாட்களையும் நேரத்தையும் கடத்திட்டு தான் இருக்கும். எந்த ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும் அப்படின்னா அது அரசியல்வாதிகள் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி இருக்க அரசியல்வாதிகளுக்குமே இன்னைக்கு ஒரு ஏஐ லாக் பண்ற மாதிரி ஒரு கண்ட்ரி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம இதுக்கு வருவோம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க. அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருஷம் கரப்ஷன் எவ்வளவு இருக்கு அக்ராஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா ஒவ்வொரு கண்ட்ரி வைஸ், ரீஜியன் வைஸ், ஏசியா, ஆப்பிரிக்கா ரீஜியன் இது எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி அவங்க வந்து இந்த கண்ட்ரீஸ்ல இவ்வளவு கரப்ஷன்ஸ் இருக்கு, இந்த கண்ட்ரி வந்து இவ்வளவு கம்மியா இருக்காங்க, இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி டெவலப்டு நேஷன்ஸ் வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டோட ஸ்கோர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நம்ம மார்க்ஸ் வாங்குற மாதிரி தான். 100க்கு இவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் அந்த ரிப்போர்ட் பேசும். இந்த வாட்டி பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்ல நம்ம இந்தியா வந்து போன வருஷம் 39ல இருந்தோம், இந்த வாட்டி 38ல இருக்கும். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அந்த ரிப்போர்ட் என்னன்னா இந்தியாவுக்கும் சரி ஆப்பிரிக்கா ரீஜன்ஸ்லயும் சரி இந்த ரிப்போர்ட்ல பேசின ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கிளைமேட் இனிஷியேட்டிவ்ஸ்ல நிறைய கரப்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவர் அவுட் பண்றாங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து கிளைமேட் இன்சென்டிவ்ஸ்னாலயோ கிளைமேட் ப்ரொமோஷன்ஸ்னாலயோ நிறைய கரப்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்தியாவும் ஒண்ணு, ஆப்பிரிக்கா ரீஜன்ஸ்லுமே நிறைய கவர் பண்றாங்க. இந்தியாவை பத்தி கிளைமேட் இனிஷியேட்டிவ்ஸ்ல நடந்ததை பத்தி நம்ம பேசணும்னா முக்கியமா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், கொஞ்ச நாள் முன்னாடி யுஎஸ் கவர்மெண்ட் வந்து அதானி குரூப் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. சோ இது எல்லாமே அந்த ரிப்போர்ட்ல கவர் ஆயிருக்கு. அல்பேனியா கவர்மெண்ட் வந்து 42 மார்க் வாங்கி பாஸ் ஆயிடுறாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அலறி அடிச்சு ஐயோ இந்த ஊழலை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம்னா நம்மளுடைய கண்ட்ரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு ஒரு பிளானுக்கு வராங்க. அந்த பிளான் என்ன அப்படின்னா கண்ட்ரிக்குள்ள எங்க கரப்ஷன்ஸ் நடக்குதுன்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு டெண்டர் அலோகேஷன்ல தான் கரப்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க. டெண்டர் அலோகேட் பண்றதுலயும் டெண்டர் அப்ரூவ் பண்றதுலயுமே நிறைய கரப்ஷன்ஸ் நடக்குது. பர்சன்ஸை டிபெண்ட் பண்றதுனாலயோ இல்ல கவர்மெண்ட் அபிஷியல்ஸை டிபெண்ட் பண்றதுனாலயோ இது கரப்ஷன்ஸ் அதிகமாகுது. அதுக்கு என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னும் போது அவங்க மைக்ரோசாஃப்டோட ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்றாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம டெண்டர் அலோகேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அவங்க இனிமேல் பர்சன்ஸ் யாருமே டெண்டரை அலோகேட் பண்றதோ அப்ரூவ் பண்றதோ ரொட்டேஷனை ரிவ்யூ பண்றதோ பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியா தான் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க வாட்ச் பண்றது வந்து இந்த டெண்டர்லயுமே கரப்ஷன்ஸ் கம்மியாகிறத நோட் பண்றாங்க. இந்த மாடலுக்கு இந்த ஏஐ ப்ரோக்ராமுக்கு அல்பேனியா கவர்மெண்ட் வச்ச பேர் தான் டிஎல்ஆ. கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போய் டிஎல்ஆவை ஒரு மினிஸ்டரா அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டரா கண்ட்ரி வந்து இந்த டிஎல்ஆவை அனௌன்ஸ் பண்றாங்க. உருவமே இல்லாத இந்த டிஎல்ஆக்கு ஒரு உருவமும் கொடுத்து இவங்களை மினிஸ்ட்ரியில ஒரு ஸ்பேஸ் கொடுத்து டிஎல்ஆவை அனௌன்ஸ் பண்ணி அபிஷியலா இன்ட்ரோடியூஸும் பண்ணிடுறாங்க. ஆப்வியஸ்லி ஆப்போனன்ட் சைடுல இருந்தும் பிரச்சனைகள் வரும். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பிரதமருடைய சிங்கிள் லேண்ட்ல அவரு யாருக்கு அவர் விருப்பப்படுறாரோ அவங்களுக்கு அலோகேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட மாடல். இது வந்து பப்ளிக்கு ஒரு பெனிஃபிட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லி குற்றங்களை முன்னாடி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏஐஸ் வந்து இன்னும் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஹேண்டில் பண்றதுக்கான சிச்சுவேஷன்ஸ்க்கு இன்னும் வரல. அதனால இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து நாளைக்கு கண்ட்ரீஸ்க்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோங்க கண்ட்ரி வந்து ஒரு போல்டு டிசிஷன் எடுத்து அதுவே நம்ம வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். இதுக்கப்புறம் இதுல வர ப்ராப்ளம் அவங்க எப்படி இருந்தாலும் அதை சமாளிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு எபிசோடோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.